ஒரு காட்டின் நடுவில் ஒரு சித்தர் தவம் இருந்தார். அவரிடம் பலர் வந்து தங்கள் கவலைகளை சொல்லி தீர்வு கேட்டார்கள். ஒருநாள் ஒரு மனிதன் வந்தான். அவன் மிகவும் சோர்வாக இருந்தான். சாமி, என் வாழ்க்கை சரியில்லை. யாரும் எனக்கு உதவ மாட்டாங்க. நண்பர்களும் விட்டு போயிட்டாங்க என்று அழுதான். சித்தர் அமைதியாக அவனை பார்த்தார். ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அருகில் இருந்து ஒரு உலர்ந்த மரக்கட்டையை காட்டி, இதை கொளுத்து என்றார். மனிதன் சுற்றி பார்த்தான். நெருப்பு இல்லை சாமி என்றான். சித்தர் மெதுவாக சொன்னார், உன் கைகள் இருக்கே. அவன் குழப்பமடைந்தான். ஆனால் முயற்சி செய்ய ஆரம்பித்தான். 2 கற்களை எடுத்துக்கொண்டு தனது கைகளால் உரசி உரசி தீ மூட்டினான். நேரம் எடுத்தது. கைகள் வலித்தது. ஆனால் அவன் விடவில்லை. சிறிது நேரத்தில் தீ உருவானது. அவன் ஆச்சரியப்பட்டான். அப்போது சித்தர் சிரித்து கூறினார், நெருப்பு வெளியில இல்ல, அது உன் முயற்சிக்குள் இருந்தது. நண்பன் வெளியில இல்ல, அவன் உன் 10 விரல்களில் இருக்கிறான். மனிதன் அமைதியாக நின்றான். சித்தர் தொடர்ந்தார், பிறர் உதவி வந்தால் அது அதிர்ஷ்டம், வராவிட்டால் அது சோதனை. ஆனால் உன் கைகள் உன்னை விட்டு போகாது. உழைத்தால் அது உன்னை உயர்த்தும். மனிதன் தலையை குனிந்து, சாமி, இப்போ எனக்கு உண்மையான நண்பன் யார் என்று தெரிஞ்சது என்றான். அன்று முதல் அவன் யாரையும் குறை சொல்லவில்லை. தன் கைகளை நம்பி உழைத்து வாழ்க்கையை மாற்றினான். சித்தர் சொல், கையில் உள்ள விரல்கள் கர்மத்தின் கருவி. அதை நம்பினால் வாழ்க்கை நல்வழி. ஓம் நம சிவாய.